அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் ஒரே ஹதீஸிற்கு ஹசன் என்பதாகவும் சஹீஹ் என்பதாகவும் இரண்டு தரங்களை சொல்ல முடியுமா என்கிற ஒரு கேள்வியை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்பதற்கான உதாரணத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நமக்கு கூறியிருந்தார்கள். அதை பற்றிய விளக்கத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்த்தோம். ஒரே ஹதீஸ் இரண்டு அறிவிப்பு தொடர்களில் ஒரு அறிவிப்பு தொடர் சஹீஹ் என்கிற அந்தஸ்திலும் மற்றொரு அறிவிப்பு தொடர் ஹசன் என்கிற அந்தஸ்திலும் இருக்கின்ற போது அந்த ஹதீஸை ஹசனுன் சஹீஹுன் என்பதாக இரண்டு தரங்களை கொண்டு குறிப்பிடக்கூடிய பழக்கம் ஹதீஸ் துறை அறிஞரிடத்தில் இருக்கிறது என்பதை பற்றிய விஷயத்தை உதாரணத்தோடு நாம் பார்த்தோம். இன்றைய தினம் ஷேக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பாடத்திற்கு முன்னாடி நாம என்ன விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கான 5 நிபந்தனைகளை பற்றிய விளக்கங்களை ஷேக் அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா குறிப்பிட்டிருந்தார்கள். அதை பற்றிய விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம், தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்துல ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஹதீஸ் லைஃப் அப்படிங்கிற தரத்தை அடைவதற்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கிதா உஸ்ஸனத், சனது துண்டிக்கப்பட்டிருப்பதல், சனது பூரணம் இல்லாமல் என்ன செய்யறது இருத்தல், தொடர்படி இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு முக்கியமான பகுதி. சோ அந்த பகுதியை பற்றித்தான் ஒரு தனிப்பட்ட பாடமாக ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தலையங்கமிட்டு முன்கத்து சனத், சனது துண்டிக்கப்பட்டிருத்தல் அப்படிங்கிற தலையங்கத்தின் கீழே பல முக்கியமான செய்திகளை என்ன செய்யறாங்கன்னா நமக்கு சொல்ல வருகிறார்கள். அதை பற்றிய பாடத்தை தான் நாம் என்ன செய்ய போறோம்னா பார்க்க போகிறோம். அதை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். முன்கத்து சனத், சனது துண்டிக்கப்பட்டிருத்தல், அறிவிப்பாளர் தொடர் துண்டிக்கப்பட்டிருத்தல் அப்படிங்கிற அந்த தலையங்கத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவது தாரீஃபு, இன்கிதா சனதுனா என்ன, முன்கத்து சனதுனா என்ன என்பதற்கான தாரீஃபு. இரண்டாவது, இந்த இன்கிதா சனதுல எத்தனை வகைகள் இருக்கிறது என்பது பற்றிய விளக்கமும் அதற்கான உதாரணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அக்ஸாமுஹு. இப்ப இந்த இன்கிதா சனதுல இந்த எப்படி ஒரு ஹதீஸ் இருக்குமே என்று சொன்னால் அதனுடைய தரம் என்ன, அதை பயன்படுத்துவதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றிய ஹுக்கும், இந்த 3 தலையங்கத்தின் கீழே என்ன செய்யறாங்கன்னா இந்த தலையங்கத்தை 3ஆக பிரித்து ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வார்த்தை லஃப்லுக்கான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதை பற்றிய சுருக்கமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் முதல்ல தமிழ்ல பார்ப்போம். அதுல அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த முன்கத்து சனதுனா என்ன அப்படிங்கிற அதற்கான தாரீஃபை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். முன்கத்து சனத், சனது துண்டிக்கப்பட்டிருத்தல் அப்படின்னா என்ன, அதுவாகிறது, அல்லது ஒன்றாகும், லம் யத்தசில் சனதுஹு, எந்த ஹதீஸுடைய அறிவிப்பு தொடர்படியாக இல்லையோ அதற்கு என்ன செய்வாங்கன்னா முன்கத்து சனதுன்னு சொல்லுவாங்க. வகத் சபக, முந்தி சென்றிருக்கிறது, அன்னமின் ஷுரூத்தில் ஹதீஸ் ஸஹீஹ் வல் ஹசன், ஒரு ஹதீஸ் ஹசன் என்கிற தரத்தையும் சஹீஹ் என்கிற தரத்தையும் அடைவதற்கான நிபந்தனைகளில் ஒன்று யகூன பி சனதின் முத்தசிலின், ரெண்டுமே சனதுல என்ன இருக்கணும்னா சனது முத்தசிலா இருக்கணும் அப்படிங்கிறது முந்தி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய பாடத்துல படிச்சிருக்கோம். ஹசன்னா என்ன என்பதிலையும் படிச்சிருக்கிறோம், அதுலயே 5 ஷரத்து இருக்கு. சஹீஹ்னா என்ன என்பதிலையும் படிச்சிருக்கோம், அதுல 5 ஷரத்து இருக்கிறது. ஹசனுக்கும் சஹீஹுக்கும் இடையில உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதுல உள்ள ராவி தாமுல் லபுத்தாக மனப்பாட திறமையில் பரிபூர்ணம் உள்ளவராக இருப்பார், அது சஹீஹ் உள்ள அந்தஸ்துல வரக்கூடியது. இதுல ஹசனுக்குள்ளதுல என்ன இருக்கும் அப்படின்னா மனப்பாட திறமையில் குறை உள்ளவராக இருப்பார்.
ஆனா முத்தசில் சனது என்பதுல வந்து ரெண்டுக்குமே ஒரே நிபந்தனை செய்வாங்க இருக்கும். அப்ப அதான் இங்க சொல்லி காட்டுறாங்க, வகது சபக அன்ன மின் ஷுரூத்தில் ஹதீஸ் ஸஹீஹி வல் ஹஸனி, ஒரு சஹீஹான ஹதீஸ் மற்றும் ஹஸனான ஹதீஸினுடைய ஷரத்துக்களில் இருந்து உள்ளதாகும். ஐயக்கூன பி சனதின் முத்தசிலின், அது முத்தசில் சனது வந்து முத்தசிலா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஷரத்துகளில் இருந்து உள்ளதாகும், ஷரத்துக்கள் இருந்து உள்ளதாகும். இது பற்றிய விளக்கம் வந்து முன்னாடி போயிருக்கு என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப அதுல வந்து இன்கிதாவு சனது ஏற்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த பாடத்துல நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். முன்கத்திய சனதுனா என்ன என்பதனுடைய தாரிஃப் என்ன சொல்றாங்க, ஹுவல்லதி லம் யத்தஸில் சனது, எந்த ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடர் தொடர்படியாக இல்லாமல் இருக்கிறதோ, சேர்ந்ததாக இல்லாமல் இருக்கிறதோ, அப்ப அது எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, முன்கத்திய சனதுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த இன்கிதாவு சனது என்பதுல எத்தனை வகைகள் இருக்கிறது என்று சொன்னால் 4 வகைகள் இருப்பதாக அறிஞர் குறிப்பிடுகிறார். ஒன்று என்னது, முர்சலின், ஒரு ஒரு வகைக்கு முர்சல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு முஅல்லக், முஅல்லக் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு முஅல்லன், முஅல்லன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து முன்கத்தியின் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப முன்கத்து சனதுல இருக்கக்கூடிய வகைகள் எத்தனை அப்படின்னா முர்சல், முஅல்லக், முஅல்லல், முன்கத் என்று 4 வகைகள் இருக்கிறது. சரி, இந்த 4 வகைகள்ல அத எப்படி நாம பிரிக்கிறாங்க, எந்த அடிப்படையில இந்த 4 வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா அதுக்கடுத்து வருகின்ற விஷயங்கள்ல ஒவ்வொன்னா என்ன செய்யறாங்க, ஷேக் அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். அதுல முதலாவது முர்சல்னு எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சஹாபி அவங்க வந்து நபியிடம் இருந்து அவங்க சொன்ன சொல்லை நபி சொன்னதாக சொல்லுதல். ஒரு சஹாபி அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க, பின்னாடி வந்திருக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லி இருப்பார். ஒரு சஹாபி அந்த செய்தியை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி இருப்பார். ஆனால் அது நபியிடம் இருந்தவர்கள் கேட்டு இருக்க மாட்டார்கள். அப்படி யார் சொல்லுவாங்கன்னா பின்னாடி வந்தவங்க சொல்லி இருப்பாங்க. அல்லது அபித்தாபி, அல்லது ஒரு தாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுதல். ஒரு சஹாபி நபி சொன்னதாக சொல்லுதல், அல்லது ஒரு தாபி நபி சொன்னதாக சொல்லுதல். அந்த 2 பேருமே அதை என்ன செய்திருக்க மாட்டாங்க, நபியிடம் இருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட செய்தியாக இருந்துச்சுன்னா அத முர்சல்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, முர்சல்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் முதல்ல இதை புரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஒவ்வொன்றா விளக்கத்தை தனித்தனியா பார்க்கும். முஅல்லக் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு அறிவிப்பாளருடைய தொடர்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராவி போக்கப்பட்டிருத்தல், அல்லது யார் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாரோ அந்த ஆசிரியரே இடையில இருக்கக்கூடிய எல்லா ராவிகளையும் போய்கிட்டு நேர நபி சொன்னதாக சொல்லியிருப்பார். உதாரணத்திற்கு இமாம் புகாரி அவர்கள்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தாலிகுல் புகாரி அப்படின்னு ஒரு தனிப்பட்ட கிதாபை என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல வந்து புகாரி அவர்கள் அந்த ஹதீஸ்கள் எல்லாத்திலையும் இருக்க சனதை எல்லாம் நீக்கிட்டு புகாரி அவர்களே சொல்லுவார்கள், வக்கான நபி யதுகுருல்லாஹ் ஃபீ குல்லி அஹ்யானின். உதாரணத்திற்கு இப்படியே வந்து புகாரில வந்து இருக்கிறது, சனதே இல்லாம வந்திருக்கும். யார் சொன்னதா இருக்கும், புகாரி அவர்கள் சொன்னதா இருக்கும். அப்ப சனதனுடைய ஆரம்பம் யாரு, ஒரு சஹாபி. அப்ப அந்த சஹாபியை நீக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கும், அல்லது இடையில இருக்கக்கூடிய எல்லா ராவிகளையும் நீக்கி விட்டு சொல்லப்பட்டிருக்கும், சனதை இல்லாம சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாப்பட்ட ஹதீஸுக்கு வந்து ஹதீசுல் முஅல்லக்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னது முஅல்லல். முஅல்லல்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அறிவிப்பாளருடைய தொடர்ல இடையில் 2 ராவிகள் அல்லது அதற்கு அதிகமானவர்கள் தொடர்படியாக என்ன செய்யறதுன்னா நீக்கப்பட்டிருத்தல். இப்ப சஹாபி இருப்பாரு, தாபியா இருப்பாரு, கீழே வந்து என்ன இருப்பாங்கன்னா அந்த இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆசிரியர் இருப்பாங்க. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ராவிகள்ல 2 பேரோ அல்லது அதுக்கு அதிகமான பேரோ என்ன செஞ்சிருப்பாங்க, தொடர்படியாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நீக்கப்பட்டிருக்கும். அப்படியாப்பட்ட சனதுக்கு வந்து முஅல்லல்னு செய்வாங்க சொல்லுவாங்க.
அதற்கடுத்து முன்கத்தா எது சொல்லுவாங்கன்னா, சனதனுடைய ஆரம்பத்துல அல்ல கடைசியில இல்ல, இடையில வரக்கூடிய ராவிகள்ல ஒரு ராவியோ அல்லது இரண்டு ராவியோ தொடர்படி இல்லாமல், இடையில அங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணு என்பதாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டு ராவிகள் நீக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியாப்பட்ட ஹதீஸுக்கு முன்கத்தான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நல்லா விளைவிக்கணும். நபியிடமிருந்து கேட்காத செய்தியை ஒரு சஹாபி அறிவித்ததாகவோ அல்லது ஒரு தாபி அறிவித்ததாகவோ சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு பேரு முர்சல். அதற்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, மல்லக்குன்னா என்ன அர்த்தம்னா, சஹாபி, அதாவது சனதுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி நீக்கப்பட்டு ஆசிரியர் என்ன நேரடியாக சொல்லியிருப்பார், அல்ல சனதை ஃபுல்லா நீக்கிட்டு ஆசிரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லியிருப்பார். இப்படியாப்பட்ட ஹதீஸுகளா இருந்துச்சுன்னா அதுக்கு முஅல்லக்குன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. மூலல் எதுக்கு சொல்லுவாங்க? சனதனுடைய இடையில இரண்டு ராவிகள் தொடர்படியாக நீக்கப்பட்டிருத்தல். அப்படியாப்பட்ட சனதாக இருந்துச்சுன்னா அதுக்கு மூலல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்னது முன்கத்தில் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, சனதனுடைய இடையில ஒரு ராவி அல்ல இரண்டு ராவிகள் இடையில தொடர்படியா இல்லாம அங்கே செஞ்சிருப்பாங்க, நீக்கப்பட்டிருப்பார்கள். அப்படியாப்பட்ட சனதாக இருந்தால் அதற்கு முன்கத்தான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப இன்கிதா உஸ்ஸனதை இந்த அடிப்படைகளை வைத்து நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க. முர்சல் என்றும், முஅல்லக் என்றும், முஅவல் என்றும், முன்கத்தா என்பதாக என்ன செய்யறாங்க நான்காக பிரிக்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த உதாரணத்தை நமக்கு நல்ல முறையில கவனிக்கணும். சனதத்தை இங்க கவனிக்கணும். மிசாலுதாரிக்கு இதற்கு உதாரணம் ரவாஹுல் புகாரி, இமாம் புகாரமுல்லா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி. புகாரமுல்லா அவங்க சொல்றாங்க, ஹத்தஸனா ஹுமைத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஹுமைதி அப்படிங்கிறது புகாரமுல்லாவுடைய ஆசிரியர், அவங்களுடைய பேர் அப்துல்லா இப்னு ஜுபைர். அப்ப அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க ஹத்தஸனா சுஃபியான். ஹுமைதி சொல்றாங்க எங்களுக்கு சுஃபியான் அறிவிச்சார்னு சொல்றாங்க. அந்த சுஃபியான் சொல்கிறார் எங்களுக்கு யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி அவர்கள் அறிவித்தார்கள் சொல்கிறார். அந்த யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி அவர் சொல்றாங்க அக்பர்னி முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி, இவர்களே எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னு சொல்றாங்க. அன்னஹு, அந்த முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி அவர்கள் அவர் கேட்டார் அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைசி என்கிற சஹாபியிடமிருந்து என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அவர் என்ன செய்யறாரு, யகூலு சொன்னாரு, சமிஅத்து உமர் பின் கத்தாப். சரி, அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைசி என்பவர் கேட்டதாக, அவரிடமிருந்து கேட்டதாக முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்-தைமி அவர்கள் என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, யகூலு சொன்னார், யாரு? அல்கமத் இப்னு வக்காஸ் அல்-லைசி என்பவர் சொல்கிறார், சமிஅத்து உமர் பின் கத்தாப் அலல் மிம்பர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிம்பரில் இருந்து இவ்வாறு சொல்வதை நான் கேட்டேன். قال, அது உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இன்னமல் அஅமாலு பின்னியாத். அந்த ஹதீஸ் செய்றாங்க சொல்றாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்னமல் அஅமாலு பின்னியாத்ங்கிற அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர் இப்படித்தான் இருக்கிறது. புகாரமுல்லா அவர்கள் ஹுமைதி என்பவரிடம் அறிவிக்கிறார், அவர் சுஃபியான் என்பவரிடம் அறிவிக்கிறார், அவர் யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரியிடமிருந்து அறிவிக்கிறார், அவர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் தைமியிடமிருந்து அறிவிக்கிறார், அவர் அல்கமத் இப்னு வக்காஸ் அவரிடமிருந்து அறிவிக்கிறார், அவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னதை கேட்டார். இப்ப இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அறிவிப்பாளர் தொடர சொல்லிட்டு ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார், இந்த சனதில் இருந்து நீக்கப்பட்டால் யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீக்கப்பட்டிருந்து யாரு சொன்னதாகவே அது இருக்கும் அப்படின்னா, அல்கம அவர்கள் நபியிடம் இருந்து சொன்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சும்மிய முர்சலன், அது முர்சல்னு சொல்லப்படும். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து வைதா ஹுதிஃப மின்ஹுல் ஹுமைதியு, இமாம் புகாரமுல்லா அவர்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னா ஹுமைதி அவர்கள் தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஹுமைதியை நீக்கியாச்சு, ஹுமைதியை என்ன செஞ்சாச்சு? நீக்கியாச்சு. அப்படி ஹதீஸினுடைய அந்த ஆசிரியர் யாரிடமிருந்து கேட்டாரோ அது நீக்கப்பட்டிருந்தால் அது முஅல்லக்னு சொல்லுவாங்க. அல்லது அந்த சனதை மொத்தமா நீக்கிட்டு நேர அறிஞரே என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த நூல் ஆசிரியரே நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க, அது முஅல்லக்னு சொல்லுவாங்க. இந்த முஅல்லக்ங்கிற ஹதீஸை பற்றி
பின்னாடி விரிவா என்ன செய்வோம் பார்க்க இருக்கிறோம். இதுல அடுத்தது சுஃபியான் சயீத் இந்த அறிவிப்பாளர் தொடர்ல நீங்க வர்றதை பாத்தீங்கன்னா இடையில வர்றது யாரு? சுஃபியான் என்பவர் இடையில வர்றாங்க. அதன் தொடர்ச்சியாக வரக்கூடியவர் யஹ்யா இப்னு சயீத் வரா. இந்த 2 பேரும் நீக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியாக நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சனதினுடைய இடையில் நீக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஹதீஸுக்கு முஅல்லன்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. இதே நேரத்துல சுஃபியான் நீக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்துல அதுக்கடுத்து என்ன செஞ்சிருக்காருன்னா சுஃபியானுக்கு அடுத்து ஹதஸனா யஹ்யா இப்னு சயீத் அன்சாரி இருக்கிறார். ஆனா யார் நீக்கப்பட்டிருக்கா? முஹம்மது இப்ராஹிம் தைமி என்பவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அங்க ஒரு ராவி, இங்க ஒரு ராவி, இடையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொடர்படியா இல்லாம அங்கங்க என்ன செய்ய நீக்கப்பட்டிருந்தால் இந்த ஹதீஸுக்கு முஅல்லன்னு சொல்லுவாங்க. وإذا حذف منه سفيان وحده أو مع التيم سمي منقطعا. சரி, சுஃபியானும் யஹ்யாவும் 2 பேரும் சேர்ந்தா நீக்கப்பட்ட முஅல்லல். சுஃபியான் நீக்கப்பட்டு இடையில யஹ்யா இப்னு சயீத் அன்சாரி அவர்கள் இருந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இப்ராஹிம் தைமி நீக்கப்பட்டிருந்தால் அதற்கு பேர் முன்கத்தா செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த 4 விஷயங்களும் இந்த மாதிரியான நீக்கப்பட்டிருந்தால் அதற்கு இப்படி எல்லாம் பெயர் சொல்லப்படும் என்று என்ன செய்யறாங்க, நமக்கு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். இதனுடைய இறுதியில முன்கத்தா சனதாக எது இருக்கிறதோ அந்த ஹதீஸ் லைஃப் தான், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஹுக்குமையும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப முன்கத்தா சனதுனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அந்த வகைகளுக்கான உதாரணம் என்ன, அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றிய சுருக்கமான விவரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை, அதனுடைய லஃபுலுக்கான அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பாடத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.